மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறது யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பளம் எவ்வளோன்னு தானே பார்ப்போம். 21,000 சம்பளம்ங்க. 21,000 சம்பளம் வாங்குறதுக்கான வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, ஆரப்பாளையம் பேருந்து நிலையம். இது ரெண்டுமே இதில் குழந்தைகள் உதவி மையங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஓகேங்களா. இதில் மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர்கள் பணியிடத்திற்கு முற்றிலும் தற்காலிகமாகவே ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு வேலைகளை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2 போஸ்டிங், ஒன்று சூப்பர்வைசரு, இன்னொன்று கேஸ் ஒர்க்கர் அப்படின்ற 2 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா. சரி, அந்த சூப்பர்வைசருக்கு எத்தனை பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே. அதில் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, பிஏ நீங்கள் முடிச்சிருக்கணுன்றாங்க. சோஷியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, கம்யூனிட்டி சோஷியாலஜி, இதில் ஏதாவது உடனே நீங்கள் பிஏ படிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் சூப்பராமா. சரிங்களா. கம்ப்யூட்டரில் நல்லா வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. பர்சனலி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்வைசபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயசுக்குள்ளே இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருந்தால் எங்களால் எடுக்க முடியாதுப்பா, 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதில் அவசர உதவி மையத்தில் ஏற்கனவே பணிபுரிவராக இருந்தால் நீங்கள் 52 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே. இதுக்கு மாதந்தோறும் சம்பளம் உங்களுக்கு டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 21,000 வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, கேஸ் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 6 பேரை எடுக்கிறாங்கங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 6 பேரை எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 வயது மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் அவசர கால உதவி மையத்தில் வேலை பார்த்துருக்கீங்கன்னா 52 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. சம்பளம் எவ்வளோப்பா? 18,000 சரிங்களா. 18,000 மாதந்தோறும் டப்பார்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். சரிங்களா மக்களே. வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங் எல்லாமே தற்காலிகமானதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி நியமனம் செய்யப்படாது அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே. அவங்க அட்ரெஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அட்ரெஸ் அப்படின்னா, விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பித்தாலும் சரி, இல்லை நேரில் அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அட்ரஸ்னால், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மதுரை 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே. இதை வெளியிட்டவருமே மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படி தான் வெளியிட்டிருக்காரு. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மதுரை மாவட்டத்தில் தான் வெளியாயிருக்கு. சரிங்களா. ஸோ மறக்காமல் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டே அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.